Hello friends, today's recipe millets like great millet solam. அந்த சோளத்தை வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம் with தேங்காய் சட்னி. வெல்கம் டு விஜய் சமையல். சோள தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். அது கூட ரெட் கலர் சோளம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட்லயும் கிடைக்கும், ரெட்லயும் இருக்கும். இன்னைக்கு சேர்த்துக்கிறது ரெட் கலர் சோளம். அது கூட 1/2 கப் உளுந்து பருப்பு, அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம், இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 டைம் வச்சுக்கோ. நம்ம இதை கழுவி எடுத்துக்கணும். கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அதாவது ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கும். இது நல்லா ஊறணும். அந்த ஊற வைக்கிறதுக்கு நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயே நம்ம மாவு அரைக்கும் போது சத்துக்கள் ரொம்பவே அதிகம். இப்ப நம்மளுக்கு நல்லா ஊறிருக்கு. இது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சோளம், உளுந்து, அரிசி எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். இது கிரைண்டர்ல கூட அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மிக்சிலே கூட அரைச்சிக்கலாம். நல்லா ஈஸியா அரைஞ்சிடும். சோளத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃபைபர் இருக்கு. இது நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம், அயன் எல்லாமே இருக்கு இதுல. இப்ப மாவு நம்மளுக்கு அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம யூஸ்வலா எப்படி தோசை மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அதே போலதான் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மினரல்ஸ் இதுல அதிகமா இருக்கு, லைக் பாஸ்பரஸ், பொட்டாசியம். It is also has more antioxidant. மில்லட்ல கிரேட் மில்லட். இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் கழிச்சு இதை பார்த்தோம்னா நல்லா புளிச்சிருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டா இருக்கு, ஸ்மூத்தியா இருக்கு. இதே மாவுல நார்மல் தோசை செஞ்சுக்கலாம், அதே போல கார தோசை செஞ்சுக்கலாம். கண்டினியூவா பாருங்க. ஸ்டார் ஹோட்டல்ல சட்னி எப்படி செய்யறாங்களோ அந்த ரெசிபியும் இதுல நான் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தோசை திக்கா வேணா தின்னா ஊத்திக்கலாம். குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு புறமும் நல்லா வெந்துருச்சு தோசை. நார்மல் தோசை ரெடி. நெக்ஸ்ட் கார தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க நல்ல காரமா சாப்பிட்றவங்களா, அப்போ உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். நல்லா இதே மாதிரி தின்னா ஊத்திக்கோங்க. இது கூட வத்தல் பொடி, அதாவது சில்லி ஃபிளேக்ஸ், அதை அரைச்சு வச்சிருக்கேன். அதை மேல தூவிக்கோங்க. நல்ல காரமா சுவையா இருக்கும். நம்ம நார்மலா சாப்பிட்றதை விட இந்த பொடி போட்டு சாப்பிடும்போது
இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த சோள தோசை. இப்ப நம்மளுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சோள தோசையும் ரெடி. இது பாத்தீங்கன்னா நல்ல கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாத்துக்குமையும் இந்த சோள தோசை நல்லா மேட்ச் ஆகும். நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு ரெசிபி காமிக்க போறேன். அதாவது தேங்காய் சட்னி. நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா தேங்காய் சட்னி, அந்த டேஸ்ட். அதுக்கு மேல இருக்க அந்த ஓடு, அதாவது அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேங்காய் நல்லா ஒயிட்டா எடுக்கணும். அப்பதான் சட்னி ஒயிட் கலர்ல இருக்கும். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அதுதான் நல்லா இருக்கும். ஒரு சின்ன பிஞ்ச் இஞ்சி, 40 பீஸ். பச்சை மிளகா 1 உடைச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா இனி ஒரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நீங்க எந்த ப்ரிப்பரேஷன்ல தேங்காய் சட்னி செஞ்சீங்கன்னா நல்லா ஹோட்டல்ல சாப்பிட்ற டேஸ்ட் சுவையா இருக்கும் இந்த சட்னி. பாத்தீங்களா சட்னி எவ்வளவு ஒயிட் கலர்ல இருக்கு. அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு இப்படி கலர் வந்து ஒயிட்டா வரும். அந்த மேல இருக்க அந்த ஓடு ரிமூவ் பண்ணிடணும். இப்ப சட்னிக்கு தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, வரமிளகா 2. சட்னிக்கு இந்த வரமிளகாய் வச்சு தாளிக்கும் போது இன்னும் வாசம் கமகமான இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்ப நல்லா நம்மளுக்கு வெடிச்சிருச்சு. இப்ப சுவையான தேங்காய் சட்னி ரெடி. இந்த சோள தோசைக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸை சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் ரெசிபி ஏதாவது வேணும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட நான் திரும்ப வந்து மீட் பண்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.